ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை ஊழும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். இந்த நடப்பு மன்மத வருஷம் குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ நடப்பு வருஷத்தில் குரு பகவானுடைய பயிற்சி வந்து கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சியை பற்றி நிறையா வீடியோலாம் நம்ம வந்து யூடியூப்பில் போட்டிருக்கோம். ஏற்கனவே ஜெயம் டிவிலெலாம் ஒளிபரப்பாகிட்டுருக்கு. அதன் வழியாக இன்றைக்கி குரு பயிற்சிங்கிறதுனால இந்த ஸ்பெஷல் லைவ் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த குரு பயிற்சியில் ஸ்பெஷல் சிறப்பு நேரலையில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. அப்போது இந்த நம்ம முதல் நேயர் லைனில் வந்துட்டார், ஆல்ரெடி ரொம்ப நேரமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நேராக நேயர்களை சந்திக்க ஆரம்பிச்சிருவோம். சார் வணக்கம் சார். நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கள் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்கள் சார். ஒரே ஒரு நிமிஷம் இந்த பார்த்துருவோம். அதையும் தான், அதாவது இருக்க இடத்துலையே இருப்போமா, வேலையில் ஏதாவது இடமாற்றம் வருமா அப்படிங்கிறதான் உங்களுடைய மெயினான கேள்வி. அதில் ராசி வந்து நீங்கள் மீன ராசி இல்லையா? ரைட். மீன ராசிக்கு இவ்வளோ நாள் 5ல் இருந்த குரு பகவான் இப்போ 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆக போகிறார். குரு 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுதுனாக்கா 6ஆம் இடம்ங்கிறது உத்தியோகஸ்தானம்னு சொல்லுவாங்க. அங்கே போய் குரு உட்கார்றதுனால நீங்கள் வேலை செய்கிற இடம் வந்து மாறணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. ஆனால் நாடு மாறாது. அதே நாட்டில் இப்போ நீங்கள் இருக்க சிங்கப்பூர்லேயே வேலை வைப்பீங்க. ஆனால் வேறு ஒரு கன்சர்னுக்கு நீங்கள் மாறுறதுக்கான அமைப்பு வந்துருச்சு. நீங்கள் மாறிடுவீங்க. அதுக்கான அமைப்பு தானாகவே வரும். ஓகே சார், நன்றி சார். நமது நேயர்கள் வந்து குரு பயிற்சியை முன்னிட்டு இந்த சிறப்பு நேரலைக்கு வந்திருக்கிறோம். குரு பகவானுடைய பயிற்சியை வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து நேரடியாக ஜோதிடர்கிட்ட கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக இந்த நேரலை வந்திருக்கு. வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. சுத்தம் கட்டாயி போச்சு. அதாவது குரு பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வருஷம் இருந்து பயிற்சி ஆகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வர்றோம். வந்துட்டே இருக்காங்க நேயர். வணக்கம். ஹலோ வணக்கம். என்னோட பேர் ரேணுகா. ரேணுகா, வணக்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? யூஎஸ்ஏல இருந்து கால் பண்றேன். சொல்லுங்கம்மா. என்னோட ஹஸ்பண்ட் வந்து மகர ராசி. சரி. அவங்களுக்கு நான் வந்து தனுசு ராசி. சரி. என்னோட நட்சத்திரம் பூராடம், அவங்களோட நட்சத்திரம் திருவோணம். எனக்கு இப்போ 39 வயசு ஆகுது, அவங்களுக்கு 40 ஆகுது. 2 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. குழந்தை இல்ல. சோ எப்படி இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துட்டா கிட்டத்தட்ட உங்கள் ஜாதகத்தை நேரடியாக சொன்னோம்னா நல்லா இருக்கும். என்ன காரணம்னா அதுக்கான பிராப்தம்ங்கிறது இதில் இருக்கணும். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கும் பகவானுடைய அனுகிரகத்தில். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் தெரியுமாம்மா? சொல்லுங்களேன். 26/2 இந்தா இருங்க 1976. சரி. இது எந்த வருஷம் பிறந்தீங்க? 1976. எத்தனை மணிக்கு பிறந்தீங்கம்மா? காலையில 4:09. சரி. எந்த ஊரில் பிறந்தீங்க? நாகர்கோவில். இந்த எடுத்துட்டு இருக்கேம்மா. ஏன்னா இப்போ நடந்துட்டு இருக்க குரு பயிற்சிங்கிறது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தனுசு ராசின்னு சொன்னீங்க இல்லையா? தனுசு ராசிக்கு குரு பகவானுடைய பயிற்சிங்கிறது வந்து இப்போ 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. 9ல் குரு வந்து உட்காந்துருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல அமைப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது மெட்டீரியல் வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது எப்படின்னா அரைதரும் பாக்கியத்தில், பாக்கியம்னா 9ஆம் இடம், அரைதரும் பாக்கியத்தில் அந்தணன் இருக்க வெய்யோன் விரையுடன் கூடிய தான் பெட்புற பார்க்குமேனும் குறைவிலா நாளோன் கேந்திர கோணத்திலே இருக்க நிறைகதிரோனும் பார்க்கில் நிகரிலா வாகனம் உண்டாகும். அதாவது வாகன வசதிகள், பொருளாதார வசதியெல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா உங்கள் ஜாதகத்தில் புத்திர பாக்கியத்துக்கான அமைப்பு இருக்குமா, கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா
இல்ல அது வந்து உங்க ஹஸ்பண்டுக்கும் உங்க ஜாதகம் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பேசிட்டு இருந்தா நம்ம நிறைய நேயர்களை அட்டன் பண்ண முடியாது இல்லையா? அதனால நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மெயிலில் அனுப்பிச்சி விடுங்கம்மா. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்போ பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கு குரு வந்திருக்கிறதுங்கிறதுனால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணுங்கிற மாதிரியான டைம் வந்து இந்த நடப்பு பீரியடில் இருக்குது. ஆனால் அவருக்கு மகர ராசிக்காரருங்கிறதுனால அவருக்கு 8ஆம் இடத்துல குரு மறைஞ்சு போயிடுறார். மகர ராசிக்கு 3/12 உண்டான குரு 8ல் மறையிறது யோகம். அதே மாதிரி தனுசு ராசிக்கு ராசியாதிபதி 4ஆம் இடத்ததிபதியான குரு 8ல் இருந்து 9ஆம் இடத்துக்கு வர்றது யோகம். ஸோ இந்த குரு பயிற்சி உங்கள் 2 பேர்த்துக்குமே பாசிட்டிவாக வேலை செய்யும். அப்போது நீங்கள் உங்களுக்கு நார்மலாக புத்திர பாக்கியத்துக்கான அமைப்புங்கிறது கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான அமைப்பு உண்டு. நீங்கள் வந்து வித் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ், அதாவது மெடிக்கலி நீங்கள் பார்க்க வேண்டி வரும். இந்த குரு பயிற்சியிலேருந்து அடுத்த குரு பயிற்சிக்குள்ளேயே உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சி போயிருமா, கவலைப்பட வேண்டாம். நன்றி நன்றி. ஓகேம்மா, தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி. அப்போது குரு பகவானுடைய பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டா இந்த அம்மா கேட்டாங்க இல்லையா, புத்திர பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கான அந்த பிராப்தம்ங்கிறது வந்து அவங்க ஜாதகத்துலேயும் இருக்கணும்ல, அது இருக்குதுங்கல அந்த குரு பயிற்சி சாதகமாக வரையில் சட்டுன்னு கிடச்சிரும். அந்த வகையில் வந்து இப்போ அடுத்த நேயர் வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம் சார். இல்லை டேட் ஆஃப் பர்த்லாம் வேண்டாம், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, யார் பேசுகிறீங்க சார்? சொல்லுங்க சார். நீங்க நம்ம இது அதன ஜெயம் டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். ஆமா, இப்போ உங்களுடைய கொஸ்டின் என்னன்னு சொல்லுங்க, நேராக கேள்வியை கேட்கலாம். உங்க டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் வேணாம். சரி, எப்போ கல்யாணம் நடக்கும் அதான் கேள்வி. இதுக்கு வந்து ஆக்சுவலாக இப்போ நம்ம குரு பயிற்சி ஸ்பெஷல் லைவ்னு உட்காந்துருக்கோம். உங்கள் ராசி என்னன்னு சொல்லுங்களேன். அதாவது இந்த குரு பயிற்சிங்கிறதுனால ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு போன வருஷமும் குருபலம் இல்லை, இந்த வருஷமும் இந்த குரு பயிற்சியிலையும் குருபலம் கிடையாது. அதாவது போன வருஷம் 12ல் குரு இருந்தார், இப்போ சிம்மத்துக்கு ராசிக்கே குரு வர்றார். ஜென்மத்தில் குரு இருக்கிறது அவ்வளோ நல்லதல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும்னு சொல்லி அந்த பாடல் முதல்ல எடுத்ததுமே ஜென்மத்தில் தான் ஆரம்பிக்கும். ஸோ அந்த வகையில் வந்து ஜென்ம ராசியில் குரு வர்றது சிறப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த 38 வயசு இந்த வருஷத்தில் இந்த 2015 உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிடும் சார். என்ன காரணம்னா, நீங்கள் கேள்வி கேட்கக்கூடிய டைமில் பிரசன்னம் நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகுது. அது லேட் ஆகிறதுக்கான காரணம்னு எடுத்துகிட்டா உங்களை திருநாகேஸ்வரம் அல்லது காளகஸ்தி போயிட்டு வர சொல்லியிருப்பாங்க. நீங்களும் போயிட்டு வந்திருப்பீங்க. இந்த வருஷத்தில் திருமணம்ங்கிறது கைகூடணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. உங்களுக்கு வரன் வர்றதுக்கான அம்சம்னு எடுத்துகிட்டா சொந்தம் கிடையாது, அந்நியத்திலேருந்து வரன் வரணும்னு இருக்குது. அதுவும் மேற்கு திசை அல்லது தென்மேற்கு திசையிலேருந்து வரும். அந்த பிள்ளை கூட பிறந்தவங்க 2 பேர் இருப்பாங்க. பையன் 1 பொண்ணு 1 உள்ள வீடாக இருக்கும். தாயுள்ள இடமா இருக்கும், தகப்பனாரும் உள்ள இடமா இருக்கும். 2 பேர் இருப்பாங்க. பிள்ளை நல்ல லட்சணமான பிள்ளையாக இருக்கும், படித்த பிள்ளையாக இருக்கும். அதுவும் வேலைக்கு போகக்கூடிய அளவில் இருக்கும். சொந்த வீடு வாசல் உள்ளவங்களாக இருப்பாங்க. வடக்கு வாசல் வீட்டில் குடியிருக்கிறவங்களாக இருப்பாங்க. கிழமையில் வீதியாக இருக்கும். அவங்க வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு கோயில் ஒன்று இருக்கும், அதை தாண்டி தான் அந்த வீட்டுக்கு போவீங்க. நீங்கள் போய் அந்த பிள்ளையை பார்க்குறச்ச அந்த பிள்ளை வந்து சிவப்பு கலர் இல்லாத மஞ்சள் கலர் சேர்ந்த மாதிரியான ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. அப்படி இருந்தாங்கன்னா அதுதான் உங்கள் வீட்டு மருமக, உங்கள் வீட்டுக்காரம்மா. வேறு கலரில் இருந்தாங்கன்னா ஊரா வீட்டுக்காரம்மா பார்க்குறீங்கன்னு அர்த்தம். இந்த செட்டப்பில் உங்களுக்கு வரன் அமைஞ்சு போயிடும், நல்ல பொண்ணு அமையும். நீங்கள் வந்து அளந்து பேசுகிற டைப்பு சார். யாரையும் ஹர்ட் பண்ணுற அளவுக்கு உங்களால் பேச முடியாது. ஏன்னா ராகு 2ல் நிற்கிறனால உங்களுக்கு பேச்சு அவ்வளோ வேகமாக வராது. ஆனால் அதே சமயத்தில் உங்கள் வீட்டுக்காரம்மா வந்து ரேடியோ மாதிரியே பேசும், நல்லா சவுண்டாக பேசக்கூடிய ஒரு மனைவி கிடைப்பாங்க. விடுங்க, யாராவது ஒருத்தர் ஃபோர்ஸாக இருக்கணும் இல்லையா, அது மாதிரியான செட்டப்பில் வரும், கவலைப்பட வேண்டாம். சரியா? ஓகே, நன்றி நன்றி. அப்போது குரு பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறதுக்கு நம்ம லைவ்னு ஸ்டார்ட் பண்ணல நேயர்கள் வந்து ஜென்ரலான கொஸ்டினும் சேர்த்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சொல்லுங்க சார். என்ன ராசி சார் நீங்க? விருச்சிக ராசிக்கு வந்து இப்போ இவ்வளோ நாளாக 9ல் இருந்த குரு இப்போ 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறா சார். 10ல் வந்து சுபகிரகமான குரு உட்காரக்கூடாது. 10ல் ஒரு பாம்பாவது பாவியாவது உட்காரணும்ன்றான். ஆனால் 10ல் இப்போ குரு வந்து உட்கார போகிறார். அப்போ குரு வந்து 10ல் உட்காந்தா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் வந்து இடம் மாறணும்னு அமைப்பு இருக்குது. வேலையில் கெரியரில் இன்னொரு சேஞ்ச் இருக்குது சார். ஆனால் அதுவுமே ஃபேவரபுளான சேஞ்சாக தான் இருக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை.
அப்போ சேஞ்ச் ஆகாது. அதாவது குரு பகவான் வந்து வர்றதுக்கு முன்னாடியே அந்த சேஞ்சை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வர்றாரு. அதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. அதாவது சனி பகவானுடைய பயிற்சிக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே பலன் கொடுக்கும்பாங்க, குருவனுடைய பயிற்சிக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி பலன் கொடுக்கும்பாங்க. அது சரியாக தான் இருக்குது. நீங்கள் 1 மாதம் ஆகுதுங்கிறீங்க வேலையில் மாறி, இந்த இடத்துல இன்னும் 1 வருஷம் கண்டினியூ பண்ணுவீங்க சார். இந்த 1 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது வேலையில் ஜாயின் பண்ணதுலேருந்து 1 வருஷம் கண்டினியூ பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் இடமாற்றம் வரும். அந்த மாற்றம் உங்களுக்கு ஸ்டெபிளைஸான மாற்றமாக இருக்கும். ஓகே சார், நன்றி. அப்போ குருவனுடைய பயிற்சி அப்படிங்கிறது வந்து வருஷ கிரகம்னு சொல்லுவாங்க குரு பகவானை. அதானே, அடுத்தடுத்து வந்துருவாங்கல்ல நம்ம நேயர். வணக்கம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். எனக்கு கேட்கறது சார், உங்களுக்கு கேட்கலையா? கொஞ்சம் சவுண்டு கூட பேசுங்க. நீங்க பேசுற எனக்கு மைக்குக்கும் எடுக்கணும்ல, மைக்குக்கு எடுக்காது. நீங்க சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன்னு சொல்றீங்க, அது எனக்கு மட்டும் கேட்குற மாதிரி இருக்கு. சொல்லுங்க சார். சரி, ஆமா ஆமா, குரு உட்காந்துருக்க வீட்டை விட பார்க்குற வீட்டுக்கு நன்மை அதிகம்னு சொல்லுவாங்க. உட்காந்துருக்க வீட்டை கெடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. குரு வந்து முழு சுபர், அதனால உட்காந்துருக்க வீட்டெல்லாம் கெடுக்க மாட்டாரு. அதாவது குரு வந்து உட்காந்துருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு முழுமையான பலன்களை செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க மீன ராசிக்கு நான் யூடியூப்ல குரு பயிற்சி பலன்கள் இது அப்லோட் பண்ணியிருந்தேனே சார், பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட ஒரு 1/2 an hour அதுக்கு மட்டுமே பேசியிருந்தேன். மீன ராசிக்கு மட்டுமே உங்களுக்கு பேசியிருந்தேன். அஃப்கோர்ஸ் இப்போ நீங்கள் மறுபடியும் அதே கொஸ்டின் தான் கேட்டிருக்கீங்க. அதாவது எப்படின்னா, குரு வந்து உங்களுக்கு தொழிலாதிபதி ப்ளஸ் ராசியாதிபதி, அவர் 6ல் போய் உட்கார்றாரு. இந்த தனிச்ச குரு 6ல் நிற்கிறது நல்லது தெரியுங்களா? அந்தணன் தனித்து நிற்கில் அவதிகள் மெத்த உண்டு, அந்தணன் தனித்து நிற்கில் அபகீர்த்தி மெத்த உண்டுன்றேன். அந்த வகையில் குரு போய் 6ஆம் இடத்துல மறைஞ்சு நிற்கிறது, தனிச்சு மறைகிறது யோகம்தான். ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று வந்து ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய எதிரிகளுடைய ஸ்தானத்தில் போய் அவர் உட்கார்றாரு. அதனால எதிர்ப்புகள் அடங்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. நம்ம எதிரிகளை வந்து நம்ம ஏதாவது ஸ்டெப் எடுத்து அடக்கணுங்கிறது இல்லை, அது தானாகவே அடங்கும், எதிர்ப்புகள் அடங்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், வேலையில் உங்களுக்கு இருந்த ஸ்ட்ரெஸ் வந்து குறையும் சார். அதே மாதிரி தொழில் ரீதியான ஒரு டெப்டேஷனோ அல்லது ஒரு இடமாற்றமோ அல்லது ஒரு ப்ராஜெக்ட் சேஞ்சோ அந்த மாதிரியான ஒரு சின்ன சேஞ்சு கொடுப்பாங்க. அதுவும் ஃபேவரபிளான சேஞ்சாக இருக்கும். என்ன காரணம்னா, அவர் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் நீங்கள் கேட்ட மாதிரி தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறதுங்கிறதுனால நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொடுப்பார். 1. 2வது, மீனராசியில் ஒரு சிலருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தை பார்க்கறதுங்கிறதுனால இந்த வீடு வாசல் மராமத்து பண்ணுறது அல்லது சொத்து ஏதாவது வாங்குறது, அதுக்காக கடை வாங்குறது, அந்த வேலையெல்லாம் நடக்கும். ஒன்பதாவது வீட்டில் சனி இருக்கிறது பேட் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். அதாவது பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ல் சனி இருக்கிறது யோகம். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா, அரைதரும் பாக்கியத்தில் அந்தணன் இருக்க வெய்யோன் பிறையுடன் கூடியதான் பெட்புற பார்க்குமேனும் குறைவிலா நாளோன் கேந்திர கோணத்திலே இருக்க நிறைகதிரோனும் பார்க்கில் நிகரிலா வாகனம் உண்டாமேம்மா குருவை பற்றி சொல்லப்ப. ஆனால் சனியை பற்றி சொல்கிறப்ப 9ல் சனி இருக்கிறது ஒரு பெஸ்ட்டான யோகம் சார். அதாவது கணமுள்ள நவமாறு லாபம் 3, நவம்னா 9, அதான் நவமணிகள்னு சொல்கிறோம், நவரத்னம்னு சொல்கிறோம். அப்போ நவம்னா 9. அந்த 9ஆம் இடத்துல சனி போய் உட்காந்துருக்கார். கணமுள்ள நவமாறு லாபம் 3, கதிர்மைந்தன் அதில் இருக்க விதியும் தீர்க்கம், தனமுண்டு பிதிர்தோஷம் சத்ருபங்கம், தரணிதனில் பெயர் விளங்கும் நிதியும் உள்ளான், குணமுள்ள கருமத்தில் இருக்க நல்லான், கொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளான்னா. அப்போ வாகன அமைப்பும் நல்லா இருக்கும், தொழில் அமைப்பும் நல்லா இருக்கும். ஆல்ரெடி உங்கள்கிட்ட வாகன அமைப்பெல்லாம் இருக்கும் சார், நல்ல வேல்யூவான வாகனம்லாம் வச்சுருப்பீங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வாகன வசதியும் அமையும், தொழிலும் சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இந்த ஜாதகத்தில் இந்த குரு பகவானுடைய பயிற்சி மீன ராசிக்கு எஸ்பெஷலாக சொல்லுது. சனி பகவான் 9ல் இருக்கிறது ஃபேவரான இடம். இல்லை, அதாவது சனி பகவான் உட்காந்துருக்கிற இடத்துக்கு பாதிப்பாரா பார்க்குற இடத்த பாதிப்பாராங்கிறது உங்களுடைய கொஸ்டின். உட்காந்துருக்கிற இடத்துக்கு கொஞ்சமான பாதிப்பு இருக்கும், பார்க்குற இடத்துக்கு நிறைய பாதிப்பு இருக்கும். நன்றி நன்றி நன்றி. கிட்டத்தட்ட நம்ம மக்கள் எல்லாருமே ஜோசியம் ஓரளவுக்கு தெளிவாக தெரிஞ்சுட்டு தான் வர்றாங்க. எப்பயுமே
ஊசி செய்கிற இடத்துலயே போய் ஊசி வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் தானே. அதனால ஜோசியரே நிறைய பேர் வர்றாங்க. வணக்கம் அம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? ஆஸ்திரேலியா. சொல்லுங்கம்மா, ஆஸ்திரேலியால எந்த ஊர்ல? சிட்னியா, மெல்பர்ன்ல இருக்கீங்களா? எந்த ஊர்ல இருக்கீங்க? பெர்த்ல. சொல்லுங்கம்மா, என்ன கொஸ்டின் கேட்கணும் நீங்க? திருமணத்தை பத்தி கேட்கணும். சிம்ம ராசி. இப்பதான் சிம்ம ராசிக்கு திருமணத்தை பத்தின ஒரு அப்டிராக்ட் சொன்னேன். அப்கோர்ஸ் நீங்க உங்க டேட் ஆஃப் பர்த்தை கூட சொல்லுங்களேன், அதை கூட நீட்டா சொல்லிடலாம். எந்த வருஷம் பிறந்தீங்க? 79ல பிறந்திருக்கீங்களா? சரி, எந்த மந்த்துமா? மார்ச் மாசம். என்ன தேதி? 13. எத்தனை மணிக்கு பிறந்தீங்க? 7:40. எந்த ஊர்லம்மா பிறந்தீங்க? மலேசியால. என்ன ஒரு கேரளா? என்ன ஊருமா? நான் எடுத்துக்கிட்டேன், இந்த வரேன். உங்களுக்கு அங்க இது நல்லா கிடைக்குதுங்களாம்மா? அந்த வெப்சைட்ல டிவி கரெக்டா போகுதா? நீங்க பாக்குற அளவுக்கு இருக்குல்ல? ஸ்ட்ரீமிங் ஆகுதுல்ல கரெக்டா? ஓகே ஓகே. உங்களுக்கு பூர நட்சத்திரம், சிம்ம ராசி, லக்னம் கன்னியா லக்னம் இல்ல? இல்ல ஆமான்னு சொல்லுங்க, இல்லாட்டி இல்லன்னு சொல்லிருங்க. ஏன்னா ஊன்னு சொன்னீங்கன்னா இது ரெண்டு பக்கம் வந்துரும்ல. ரைட். அதாவது என்ன விஷயம்னா, லக்னாதிபதி புதன் 7ஆம் பாவத்துல உங்களுக்கு போய் வலுவா நிக்கிறாரு. அதாவது நீசம் பெற்று நிக்கிறாரு யூஸ்வலா லக்னாதிபதி. ஆனா அதை குரு பாக்குறாரு, உச்சம் பெற்ற குரு பாக்குறாரு. இது ரொம்ப யோகமான அமைப்புமா. உடையதோர் இருப்பதோர் லக்கினேசன் இன்சுபர் வர்க்கமேற விருப்புடன் சொட்சமாகி கண்மலாபன் பத்தோன் பார்க்க பொருந்திய தீர்க்க ஆயுள் புகழுடன் செல்வம் உண்டாம் தரும்தனை நிகர்க்கும் கீர்த்தி மானன தழைத்து வாழ்வான் அப்படின்னா நல்லபடியா பிழைக்கணும்னு யோக பாக்கியம் சொல்லுன்னு சொல்லி சொல்றான். எது? அந்த புதன் லக்னாதிபதியாகி அவர் போய் 7ல் உட்காந்துருக்கிறதுங்கிறதுனால 7ல் நீசமாய் நின்ட்டாருன்னா கல்யாணம் வர்றதுங்கிறது லேட் ஆயிரும். ஏன்னா வண்ணமாம் காரகேசன் சட்டாட்ட வியத்தில் நன்ன திண்ணமாம் லக்னாதிபதியும் அப்படியே சார தன்னதாம் 7ஆம் தானம் பாவ நீசமதாய் போக என்னிடில் தாரமின்றி இருப்பது திண்ணந்தானே, அந்த மாதிரி ஆயிடும். ஆனா இதுல கல்யாணத்துக்கான அமைப்பு உண்டு. உங்களுக்கு முன்னக்கூட்டியே கல்யாணம் நடந்தா அது சரியா வராதுங்கிறதுனால தான் பகவான் லேட் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறார். ஸோ அந்த வகையில் இப்போ இந்த வருஷத்தில் உங்களுக்கு குருபலம் கிடையாது. ஆனால் வர்ற அந்த மாப்பிள்ளைக்கு குருபலம் இருந்ததுன்னா இப்போ உங்களுக்கு கல்யாணம் கூடிரும். ஆர் அதர்வைஸ் உங்களுக்கு திருமணத்துக்கான அமைப்புங்கிறது 2017 ஏப்ரலுக்கு அப்புறம் தான் வரும். ஏன்னா 2016 மார்ச் வரைக்கும் ஒரு டைம் இருக்குமா. 2016 மார்ச் வரைக்கும் ராகு தசையில் உங்களுக்கு புதன் புத்தி நடந்துட்டு இருக்கு. இந்த புதன் புத்தி முடியறதுக்குள்ள கல்யாணம் முடியணும். சப்போஸ் அதுக்குள்ள முடியலைங்கிற பட்சத்தில் அதுக்கடுத்து ராகு தசையில் கேது புத்தி வந்துடும். பாம்பின் திசை பாம்பின் புத்தின்னு சொல்லுவாங்க. அந்த ராகு தசை கேது புத்தி வந்துருச்சுன்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் கல்யாணத்தை பற்றி யோசிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு 2016 மார்ச்சுக்குள்ளேயே கல்யாணம் நடக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கு. ரெண்டாவது, இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு கல்யாணத்துக்கான சாதகமான பயிற்சி கிடையாது. மற்ற வகையில் பொருளாதாரம், சம்பாத்தியம், வருமானம் அந்த மாதிரியான விஷயங்கள்ல நல்லா இருக்கும். ஆனால் கல்யாணம்னு போகும்போது இப்போ உங்களுக்கு குருபலம் கிடையாது, போன வருஷமும் கிடையாது. ஆனால் குருபலம் இருந்ததுன்னா கல்யாணம் கூடிரும். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு வரக்கூடிய வரன் குருபலத்தோட வந்தாருன்னா நிச்சயமா கல்யாணம் கூடும் 2016 மார்ச்சுக்குள்ள. சரியா? நன்றி. வணக்கம். சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து கதைக்கிறீங்க? லண்டன்ல இருந்து கதைக்கிறீங்க. சொல்லுங்க ஐயா, என்ன கேட்கணும் இப்ப? உங்க ராசி என்ன ராசி? அப்ப குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். துலா ராசி. என்ன நட்சத்திரம் நீங்க? ரைட்டு, நோ ப்ராப்ளம். அதாவது பிறந்தது அப்ப ஜஃப்னால பிறந்தீங்களா? ஜஃப்னால பிறந்தீங்களா? சரி சரி சரி. ஆக்சுவலி உங்க ஜாதகத்துக்கு சொல்லுங்க. சிம்ம லக்னம். ரைட்டு. ராசி துலாம் ராசி.
சரி, அதாவது துலா ராசிக்கு மற்ற ராசிக்கு எப்படி குரு பயிற்சி இருக்கோ அது ரெண்டாம் பட்சம். துலா ராசிக்கு ஸ்பெஷலான குரு பயிற்சி இப்போ நடந்திருக்க குரு பயிற்சி ரொம்ப நல்ல பயிற்சி. என்ன காரணம்னா, இவ்வளோ நாள் 10ஆம் பாவத்தில் நின்னார், அவர் உச்சம் பெற்ற நிலையில் நின்றனால பெரிய அளவில் சோதிக்கலைனாலும் 10ல் குரு நிற்கிறதுங்கிறது வந்து சிரமந்தான். ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, 10ல் உச்சம் பெற்ற நிலையில் குரு நின்னதுங்கிறதுனால உங்களுக்கு தொழில் இல்லைன்னு பண்ணாமல் தொழிலை கொடுத்துருக்கும். ஆனால் பெரிய அளவில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காம கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்திருக்க குரு பயிற்சி அருமையான பயிற்சி. இப்போ நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துலையே உங்களுக்கு ஏற்ற ரெகக்னைசேஷன் கிடைக்கும், நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு ஏற்ற அப்ரிஷியேஷன் கிடைக்கும், அதுக்கேற்ற ரெனுமரேஷனும் இப்போ கிடைக்கிறதுக்கான டைமுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து லாபஸ்தானத்தில் குரு உட்கார்றதுங்கிறது யோகம். அதை எப்படி சொல்லலாம்னா, தத்தமது ஓரைக்கும் லக்னம் தனக்கும் தனாதிபதி மறையாமலும் சுத்தமுடு 6-8 விரையாதி சூடாமல் நேராமலும் ஒத்தபது நொன்றாதி தருமாதி கூடுகுனும் உதயகுருவாய் மேவினும் வைத்த 11 வெகுவேர் குலாவினும் மகராச தனயோகன். நான் நல்லபடியான தனபிராப்தம் சொல்லுன்னு சொல்லி சொல்கிறேன். அப்போது பொருளாதார விருத்தி நல்லாயிருக்கும். உங்களுக்கு விசா பிரச்சனை இருந்ததுன்னா அது தீர்வுக்கு வரும். அதே மாதிரி நீங்கள் தங்குற இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் வசதிகள் கூடும், அல்லது வசதியான இடத்துக்கு நீங்கள் மாறிக்குவீங்கிற மாதிரியான அமைப்பு உண்டு. ப்ளஸ் வந்து தொழிலில் வந்து மன நிம்மதி கிடைக்கும். அப்போ இந்த குரு பகவானுடைய பயிற்சி வந்து சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியானவங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு பயிற்சி, ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை, இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் பெர்மிஷன் மாதிரி கூட கொடுத்துடலாம். என்ன காரணம்னா, 11ல் குரு வந்து நிற்கிறதுங்கிறதுனால நீங்கள் அப்ளை பண்ண முடியலைனாலும் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். எப்போ? இன்னைக்கு குரு பயிற்சிங்க ஐயா, சொல்லுங்க. ஆமாம், அதாவது கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது ஸ்பெஷல் பெர்மிஷனோ அல்லது ஸ்பெஷல் ஆர்டரோ ஏதாவது ஒன்று போட்டு உங்களுக்கு வந்து விசா அப்ளை பண்ணுறதுக்கான வேலிடிட்டியை கொடுப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண உடனே அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, இதில் அதனால் இந்த குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் அடுத்த குரு பயிற்சிக்குள்ளே நீங்கள் பெர்மனெண்ட்டாக யூகேல இருக்கிற மாதிரியான செட்டப்புக்கு வந்துடுவீங்க. எந்த ரூபத்திலையும் நீங்கள் திருப்பியும் வந்து ரிட்டர்ன் பேக் டு பெவிலியன்கிற மாதிரி யாழ்ப்பாணத்தை நோக்கி மீண்டும் வர்றதுக்கான அமைப்பு உங்களுடைய ஜாதகத்திலையும் இல்லை, இப்போ நடந்த குரு பயிற்சியிலையும் இல்லை. இல்ல இன்னும் நீங்க இங்க இல்ல நீங்க ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கே இன்னும் ஒரு செட்டப்புக்கு வரல. இல்ல அது ஒரு ஸ்ட்ரீம் லைனுக்கு வந்தா தானே அப்புறம் மனைவி பிள்ளைகளோட சேர்றதுக்கான அமைப்பு. இந்த வருஷத்துல உங்களுக்கு விசா வந்துடும். வந்த உடனே நீங்க மனைவி பிள்ளைகளை இங்க அழைச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. நிச்சயமா. இதுக்கு நீங்க ஒண்ணு மட்டும் பண்ணுங்க. தட்சிணாமூர்த்திக்கு வந்து வியாழக்கிழமை ஒரு சூடம்பருத்தி வச்சுட்டு வாங்க, அல்லது ஒரு தீபம் நெய் தீபம் போட்டு வச்சுக்கிட்டே வாங்க. அங்கே சூடம் பருத்த முடியாது, நெய் தீபம் தான். நெய் தீபம் போட்டுக்கிட்டே வாங்க. ஒரு 9 வாரம் போடுங்கய்யா. 9 வாரம் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு விசாவுக்கான ஸ்பெஷல் பெர்மிஷன் ஏதாவது கண்டிப்பாக கையில் கொடுத்துருவான். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு சந்தோஷமாக எனக்கு ஒரு மெயில் பண்ணுங்க. ஏன் நீங்கள் லண்டனில் எங்கே இருக்கீங்க? வெம்பிளியில் கோயில் இருக்கும்ல? ஓ ரைட். அப்போ ஒன்று பண்ண சொல்லுங்கள், வீட்டுக்காரம்மா பண்ண சொல்லுங்கள். இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்கள பண்ண சொல்லுங்க. ஓகே, நன்றி. நீங்கள் சந்தோஷமாக ஃபோன் பண்ணுவீங்க, கவலைப்படாதீங்க. பொதுவாகவே இந்த வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விசா பிரச்சனை, ஒர்க் பெர்மிட்டு, இந்த வேலை பார்க்குறதுங்கிறது அல்லது வேலை கிடைக்கிறதுங்கிறது, நம்ம ஊர்லேருந்து வெளிநாடு போகிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை சந்தித்து அதிலேருந்து மேலே வருவாங்க. அதுலேயும் ஒரு சிலருக்கு நிறைய சிக்கல்கள் உண்டு. வணக்கம், சொல்லுங்கள், யார் லைனில் இருக்கீங்க? சொல்லுங்கம்மா. டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? இன்டர்நெட்டில்? சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. ஏன், என்ன செய்யுது? லோட் ஆக மாட்டேங்குதா, ரன் ஆக மாட்டேங்குதா? சரிம்மா. சொல்லுங்கம்மா. சிம்ம ராசி. எல்லாத்துக்கும் இல்ல அந்த டீட்டெயிலாம் நமக்கு வேணாம். நீங்க நேரா கேள்வியவே கேட்டலாம். 4 வருஷமாவே அவர் தொழில ரொம்ப நஷ்டமா இருக்குங்க.
சரி. அது டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருந்தோம், அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் இவருக்கு சொந்தமா தயாரிப்பு பண்றேன்னு இறங்கினாரு. ம் 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 அது யார் சொல்றது கேட்கல. அவரு யாரோ ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்றதை நம்பி எல்லா டிஸ்ட்ரிபியூஷன் கிட்ட சொந்த தயாரிப்புல இறங்கினாரு. சரி. அது 4 வருஷமா எல்லாம் சொத்தெல்லாம் பேங்க்ல வச்சு எல்லாம் லோன் வாங்கிட்டு அதெல்லாம் பிரச்சனையாகி இப்ப ஸ்டாப் பண்ணிட்டோம். சரி. இப்ப ரொம்ப பெரிய கடமை ஜாஸ்தியா இருக்கு, பேங்க் லோன் கட்ட முடியல. ரொம்ப 4 வருஷமாவே ரொம்ப பிரச்சனையா இருக்கு. சரி சரி, அதான் கேட்கலாம் அப்படின்னு. சரி. ஆக்சுவலி இப்போ இவருக்கு வந்து சொந்த தொழில் பண்ணுறதுக்கான அமைப்பு இருக்குது உங்கள் கணவருக்கு. அதாவது எப்படின்னா அவருடைய ஜாதகத்திலேயே சூரியன் சனி காம்பினேஷன் இருக்கும், அல்லது ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். சூரியன் சனியின் சேர சுகமுடு உதித்த பாலன் பாரினில் வியாபாரத்தில் பண்டிதன் சமர்த்துள்ளோனாய். வியாபாரத்தில் பண்டிதனா வருவாருன்னு சொல்லுங்கிறான். பாரினில் வியாபாரத்தில் பண்டிதன் சமர்த்துள்ளோனாய் தேறிய தாது வர்க்கம் செம்பு பொன் வெள்ளி லோபம் கூறது பரீட்சை செய்து குறைவில்லா தனத்தை சேர்ப்பான். அதாவது வாங்கி விற்கக்கூடிய ட்ரேடிங் வந்து இவருக்கு ரொம்ப நல்லா வரும். ஆனால் ப்ரொடக்ஷன் லைன் இவர் போயிருக்கக்கூடாது. போனதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ இந்த அளவுக்கு இவருக்கு பொருளாதாரத்தில் அடி விழுகலைன்னா உடம்பு ரீதியாக ஏதாவது படுத்தி எடுத்திருக்குமா? ஏன்னா 12ல் குரு நின்னதுங்கிறதுனால இந்த வகையில் வேஸ்ட் ஆகலைனாலும் பொருளாதாரம் அடி வாங்கலைனாலும் வேற ஏதாவது ஒரு வகையில் அடி வாங்கிரும். அதனால அவர் தொலைச்சதாகவே இருக்கட்டும், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போ அதிலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகி வர்றதுக்கான டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட இந்த வருஷமே முடியணும். 2015 முடிஞ்சால் தான் நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து ஓரளவுக்கு விடுபட்டு வெளியில் வருவீங்க. தேய்பிறை அஷ்டமியில் பைரவரை சேவிச்சுட்டு வாங்க, ரொம்ப நல்லது. உங்கள் கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க. 2000 அடுத்த வருஷம் தான்மா கம்ப்ளீட்டாக அடப்படுறதுக்கான அமைப்பு உண்டு. அது வரைக்கும் சமாளிஃபிகேஷன் தான், சமாளித்து தான் போய்கிட்டு இருக்கோம். பட் இதில் வந்து உங்கள் கையில் இருக்க வேல்யூவான ஒரு சில விஷயங்களை இழக்க வேண்டியதெல்லாம் வந்துட்டாலும் 2016 ஜனவரியிலேருந்து நீங்கள் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து விடுபட்டு ஓரளவுக்கு நிம்மதிக்கு வருவீங்க. ஆனால் இது வந்து இவருக்கு இருங்க, அதை தான் நான் இப்போ ஆரம்பிக்கிறேன். அதாவது இது வந்து இவருக்கு ஒன்றும் டெட் எண்டு கிடையாது. இந்த ரோட்டில் போனால் அப்படி முட்டிக்கிறோம், இன்னும் அடுத்து போகிறதுக்கு இடமே இல்லைன்னு சொல்கிற மாதிரியான இடம் கிடையாது. நிச்சயமாக அவருக்கு அடுத்த வாய்ப்பு வரும். இவர் ஜெயிச்சிருவார் தொழிலில். அப்போ திருப்பியும் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் பண்ணார்னா, வாங்கி விற்கக்கூடிய வியாபாரம் மட்டும் பண்ணார்னா நல்லாயிருக்கும். மறுபடியும் ப்ரொடக்ஷனில் இறங்கினார்னா மறுபடியும் மாட்டிக்குவார். ஓகேம்மா, நன்றி. பொதுவாகவே சிம்ம ராசினாலே கொஞ்சம் பிடிவாதம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மனோதிடம்னு சொல்கிறாங்கல்ல, ஸ்டெபிலிட்டிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அவங்கள்ட்ட வந்து சாமானியமாக அவங்கள உடைக்க முடியாது. அப்போது என்னதான் வீட்டுக்காரம்மா வந்து கைடன்ஸ் கொடுத்தாலும் அதெல்லாம் முடியாது, நான் செய்கிறதை செஞ்சே தீருவேன்னு நிற்பார். வணக்கம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்கள் சார். உங்களுக்கு இது இப்போ வெப்சைட்டில் வீடியோ ரன் ஆகுதா சார்? 2G ஆமாம், 3G இருந்தால் தான் கரெக்டாக ரன் ஆகும். ஓகே சார், சொல்லுங்கள். உங்கள் கொஸ்டின் என்ன? டேட் ஆஃப் பர்த்லாம் வேண்டாம், நேராக கேள்விக்கே போயிட வேண்டியதான். ஆ, தொழிலெலாம் கொஞ்சம் எப்படி இருக்கும், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். தொழில் நல்லா இருக்கும். சனி பகவானுடைய சஞ்சாரம் லாபஸ்தானத்தில் நிற்கிது உங்களுக்கு மகர ராசிக்கு. சனி லாபத்தில் நிற்கிறது யோகம் ஒன்று. ரெண்டாவது 10ஆம் பாவத்தில் ராகு நிற்கிறாரு, எதனா 9ல் ராகு நிற்கிறாரு. ஆனால் அதே சமயத்தில் 11ல் நிற்கிற சனி யோகம், 8ல் குரு மறையதை பற்றி ஒன்றும் போட்டு ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா 12ஆம் பாவாதிபதி குரு, 3ஆம் இடத்ததிபதி குரு, அவர் போய் 8ல் நிற்கிறார். அப்போ என்ன நடக்கும்னா, இந்த கடன்லாம் வாங்கி வச்சுருப்பீங்களா, அதெல்லாம் திருப்பி கொடுக்கறதுக்கான டைம் வந்துடும் ஒன்று. இன்னொரு விஷயம் வந்து தொழில் விருத்தி ஆகணுங்கிற மாதிரியான அமைப்பு வந்துடுது. அடுத்தபடியாக அந்த வீட்டுக்காரம்மா பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அதாவது என்ன சொல்லுவாங்க, சண்டை போடுற மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க. வருங்க, நீங்கள் 2 பேரும் பேசி சண்டையெல்லாம் போட்டுக்க வேண்டியதில்லை. எதுக்கால உட்காந்து பேசுனீங்கனாலே சண்டை வந்துடும். இந்த வெல்டிங் ராட் அப்படி முட்டுனதும் பொறி வரக்கும்ல, அது மாதிரி பொறி வரக்கும். அது மாதிரியான ஒரு அமைப்பு, அதெல்லாம் இப்போ மாறும் சார். அதே மாதிரி குழந்தைகளுக்கான செலவினங்கள் கூடணுங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கும். மற்றபடி ஃபேவரான பயிற்சி தான் சார். விரயம் இல்லை, சுப விரயம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். குழந்தைகளுக்கான செலவுங்கிறது கல்வி செலவு தான். அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் செலவு பண்ண போகிறதில்ல. நீங்கள் கல்வி செலவுகள் தான் வரும். அதுவும் ஃபேவரபுளான செலவுகளாக தான் இருக்கும், பயப்பட வேண்டாம். குரு புத்தி முடியுதா? என்ன திசையில குரு புத்தி முடியுது?
சரி. சனியும் ராகுவும் ஒன்று சேர்ந்துருக்காங்களா, தனித்தனியாக இருக்காங்களா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராகு தசை சனி புத்தி நல்லாயிருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ. யூஸ்வலாக ராகு தசை சனி புத்திங்கிறது வந்து இப்போ கௌசிக சிந்தாமணிலேயோ, சுகர்நாடி எனும் ஜோதிட சிகாமணி, பெரிய சோதிட சில்லறை கோவை அல்லது ஜாதக அலங்காரம், சப்தரிஷி நாடி, இந்த மாதிரியான நூல்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குது பாருங்கள், ராகு தசை சனி புத்திக்கான பலன் வந்து நெகட்டிவாக எழுதி வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க சாஷ்டாஷ்டக தோஷத்தில் இருந்தாங்கன்னா பாசிட்டிவாக பேசும் அது. வணக்கம். வணக்கம் சார். எங்கேருந்து சார்? சிங்கப்பூர்ல இருந்து. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். லைவ் போயிட்டு இருக்கா சார்? அங்க ரன் ஆகுதா சார் நல்லா சிங்கப்பூர்ல? சரி சரி சரி, சொல்லுங்க. சாங்கி ரோட்லையா? நானுமே வந்திருக்கேன் சார், ஜூச்சாட்லாம் வந்திருக்கேன். ஆமாம், சொல்லுங்க சார். ம், சரி சரி. இப்போ தான் சிங்கப்பூரில் டீச்சிங் போஸ்ட் எல்லாம் எடுத்தாங்கல்ல சார், இன்டர்வியூக்கெல்லாம் கான்டாக்ட் பண்ணாங்களே. எது ஃபாரின் வர்றதுக்கா சார்? சிங்கப்பூர் வர்றதுக்கு கேட்குறீங்களா? இருங்க வரேன். அவங்க டேட் ஆஃப் பர்த் டைம் தெரியுமா உங்களுக்கு? ம், 1967 22/11. சரி, டைம் சொல்லுங்க. எந்த ஊர்ல சார்? புனர்வூச நட்சத்திரம், கடகராசியா சார் அவங்க? லக்னத்திலேயே செவ்வாய் உட்காந்துருக்கார். ரொம்ப ஷார்ட் டெம்பர் சார். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்மை, வாய்மை, நேர்மை, கண்மை அப்படின்றது. ஆனால் பொதுவாகவே டீச்சரோட குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னன்னா இவங்களுக்கு லக்னத்தில் செவ்வாய் உட்காந்துருக்க ஸ்ட்ராங்கான அமைப்பு. நிச்சயமாக அவங்களுக்கு அரசு துறையில் வேலை கிடைக்கும் சார். அதுலேயும் இப்போ சுக்கிர தசை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இவங்களுக்கு. லக்னத்துக்கு 10ஆம் பாவத்தில் சுக்கிரன் உட்கார்ந்திருக்கார். சுக்கிரன் பத்தில் வாழ சூரியன் சுகித்து நிற்க தக்கதோர் மந்தன் நோக்க தரணிகள் உதித்தோரெல்லாம் மிக்க புகழ் உடையார் என்னும் மேநிலை அடையா போதும் சிக்கலின் அரசு தம்கீழ் செய்தொழில் புரிவராம். ஏன்னா கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கும். இவங்க சிங்கப்பூர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சார், இந்தியாவிலே வேலை கிடைச்சிடும். இங்கே கவர்மெண்ட் ஜாப்ல உட்காந்துருவாங்க. எப்போ உட்காருவாங்கிறதான் கேள்வி அடுத்தது. இருங்க வரேன், அதையும் சொல்லிடுறேன். இந்தா சொல்றேன், அதையும் சொல்றேன். அதையும் பார்த்துக்கு இருக்கோம்ல. 2016 ஜூலைக்கு அப்புறம் வரக்கூடிய பீரியட்ல உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிடும் சார். 16 ஜூலைக்கு அப்புறம். ஆமாம், அடுத்த வருஷம் ஜூலைக்கு அப்புறம் வேலை கன்ஃபார்ம் ஆகிடணுங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது. அப்போ வேலை கன்ஃபார்ம் ஆனோன்னா ஒரு 1 இயருக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆனால் தானே அடுத்து வேலை கன்ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரான பயிற்சி, வேலை கிடச்சிடும் சார். ம், நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ. ஏன்னா அடுத்து நிறைய நேயர்களை சந்திப்போம் சார், நிறைய பேர்த்துக்கு வழி விடுவோம். அப்போது இந்த அரசுத்துறை வேலைங்கிறது வந்து சிலர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை கிடைச்சே ஆகணும்னு ஒத்த காலில் நிற்பா பார்த்துருக்கீங்களா? வேலை கிடைச்சே ஆகணுங்கிறதுல படிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கார், எம்எஸ்சி பிஎட் படிச்சிருக்காரு. ஆனால் ஒரு லேபெல்லாம் வச்சு, மெடிக்கல் லேப் வச்சு ரொம்ப டாப்பான ஒரு உயர்வான வாழ்க்கையில் உயர்வான ஒரு நிலைக்கு வந்திருக்காரு. நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறாரு. ஆனால் அவர் வாத்தியார் வேலைக்கு போகவே இல்லை கடைசி வரைக்கும். வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? கனடால இருந்து. கனடால எந்த ஊர்ல இருந்துமா பேசுறீங்க? மோட்டல்ல இருந்து. இது அங்க இது வெப்சைட்ல டிவி ரன் ஆகுதுங்களாமா? சரி சரி. ஆமா, அது அந்த வாய்ஸ் வரலன்னு சொன்னீங்கல்ல? ஓகேம்மா ஓகேம்மா, இப்ப சொல்லுங்க.
சரி. வந்து அவருக்கு வந்து வேலை வந்து நல்ல வேலை எப்ப கிடைக்கும் என்னன்னு கேட்கணும். நிச்சயமா நல்ல வேலை கிடைக்குமா? ஏன்னா நீங்களே கிடைச்சிட்டீங்க, அவருக்கு என்ன வேலை கிடைக்காதா என்ன? எந்த வருஷம் பிறந்தார் அவரு? வருஷம் வந்து 1973. 73ல எந்த மந்த்ல? 8/8 பிறந்திருக்காரு. சரி, டைம் தெரியுமாம்மா? சொல்லுங்க. 8:45. சென்னையிலையா? எந்த ஊர்ல பிறந்தாங்க? எந்த எந்த ஊர்ல பிறந்தாங்கன்னு கேட்டேன் நான். இந்தா எடுத்துட்டு இருக்கேம்மா, ஒரே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. அதாவது அனுச நட்சத்திரம், விருச்சிக ராசி, லக்னம் வந்து கன்னியா லக்னம் இல்லையா? ரொம்ப அருமையான வீட்டுக்காரர் கிடைச்சிருக்காருமா உங்களுக்கு. எம்பிட்டு அடிச்சாலும் தாங்குறான்டா இவன், ரொம்ப நல்லவன்டான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி டைப்பு. இவர் வந்து சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் கிடையாது. இவர் உங்களை கை நீட்டி ஒரு நாளும் அடிக்க மாட்டார். நீங்கள் என்னமோ அடிக்காமல் வச்சுக்கோங்க அவரை. ஒன்று. ரெண்டாவது வந்து ரொம்ப சென்சிட்டிவான டைப்பு. மோப்ப குழையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்துனா. அனிச்ச மலர் வந்து அப்படி மோந்து பார்த்ததுமே வாடிடுமா, அது மாதிரியான டைப்பு. அதனால் என்னென்னா, இந்த எமோஷனல் இடியட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, கண்ணில் தண்ணி வந்துடுமா, ஆம்பளை பிள்ளை அழக்கூடாதும்பாங்க. ஆனால் இவர் டக்குன்னு எமோஷன் ஆயிடுவார். அது மாதிரியான டைப்பு. அதே மாதிரி காசு பணம்லாம் நிப்பாட்ட தெரியாது இவருக்கு. காசை நிப்பாட்டுன்னா இவர் எந்திரிச்சு வேணா நட்ட குத்தில் நிற்பாரே தவிர காசெல்லாம் நிப்பாட்ட மாட்டார். இவரை ஈஸியாக ஏமாற்றலாம். யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி, ஐயா ராசா நான் ஜரமத்தில் இருக்கியா, கஷ்டத்தில் இருக்கியா, எனக்கு கொஞ்சம் பணம் அனுப்பியானாக்க அனுப்பிச்சி விட்ருவார். நம்ம வீட்டில் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டார், அனுப்பிச்சி விட்ருவார். அது மாதிரியான ஒரு டைப்பு. இவருக்கு வந்து இவர் ஒரு ஆள் ஜெயிச்சா ஒரு ஊரே ஜெயிச்ச மாதிரிமா, நிறைய பேரை டெவலப் பண்ணி விட்ருவார். அதனால் கண்டிப்பாக அவருக்கு வேலை வாய்ப்பில் ஸ்டெபிலைஸ் ஆகும். இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, சுக்கிரதசை நடந்துட்டு இருக்கு. சுக்கிரன் லக்னத்துக்கு 12ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கார், பூர நட்சத்திரம் சாரம் வாங்கி. அப்போ இவருக்கு வேலை கிடைச்சா எப்படி கிடைக்கும்னா, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி, இல்லை அன்டைம் வரைக்கும் வேலை பார்க்குற மாதிரி, அல்லது நைட் நிறையா தூக்கம் முழிக்கிற மாதிரி, இப்படி ஏதாவது ஒரு சிக்கலோட, இடியாப்ப சிக்கலோடையே வேலை கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் இவருக்கு கெரியர் வந்து ஒரு இடத்துல ஸ்டெபிலைஸாக நிற்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்கிறது வந்து சுக்கிரதசையில் புதன் புத்தி நடந்துட்டு இருக்கு. புதன் லாபஸ்தானத்தில் நிற்கிறார். ரெண்டாவது இப்போ குரு வேற வந்து 10ஆம் இடத்துக்கு வரப்போறார். இவருக்கு 10ஆம் இடத்துல ஏற்கனவே சுக்கிரன் உட்காந்துருக்காரு, அசுரகுரு. அவரோட தேவகுரு சேர்றார். இப்போ இந்த அசுரகுருவும் தேவகுருவும் சேர்றது ஒரு ஸ்பெஷல் ஃபினாமினா. எப்படின்னு கேட்டீங்கன்னா, கொள்ளுனர் குருவும் வெள்ளி கூடிட பிறந்த பாலன் தெள்ளிய வித்தையோடும் சீருரு மனையாளோடும் ஒள்ளிய குணங்கள் செல்வம் ஓங்கிடும் தனமும் கீர்த்தி உள்ளவனென்று மிக்க உரைத்திடு உலகினோர்க்கேனா. அதாவது கொள்ளுனர் குருவும் வெள்ளினா சுக்கிரனும் குருவும் ஒன்று சேர்ந்திருந்தா, கொள்ளுனர் குருவும் வெள்ளி கூடிட பிறந்தவாளன் தெள்ளிய வித்தையோடும் நல்லதொரு கல்வியோடும் நல்லதொரு திறமையோடும் சீருரு மனையாளோடும்னா, அதாவது மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணையோட. சிலர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு அதை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அப்படி திணறி தின்னக்கால் பிடிப்பான் பாருங்க, அது மாதிரி இல்லாமல் தான் மனசுக்கு பிடிச்ச மனைவியோட வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய ஒரு ஜாதகன். சீருரு மனையாளோடும் ஒள்ளிய குணங்கள் செல்வம் ஓங்கிடும் தனமும் கீர்த்தி. நீங்கள் திரும்பி வரையில் நல்ல ஒரு பொருளாதார வசதியோடு வருவீங்க. ஏன்னா அவர் ஒரு செட்டப்பில் இருப்பார். இப்போ இருக்கிறது வேணால் நீங்கள் கனடாவாக இருக்கலாம், நீங்கள் பிஆர் கூட வாங்கியிருந்திருக்கலாம். ஆனால் வந்து உங்களுடைய ரிட்டைர்மெண்ட் லைஃப் ஆர் எண்ட் ஆஃப் த லைஃப் பீரியட் அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம ஊரில் தான் இருக்கும். அப்போ அதுக்கான சொத்து சுகம் சேர்க்கறதுக்கான அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குது. பொருளாதார வசதியோடு தான் வந்து சேருவீங்க. இப்போ 7.5 சனி நடந்துட்டு இருக்குது, அதுவும் பொங்கு சனியும் இருக்குது. பொங்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் பொங்க காணம்ன்றதே அவங்க கேள்வி. இப்போ அவருக்கு தொழிலில் வந்து ஒரு நல்ல மாற்றம் ஒன்று வரும். அந்த மாற்றத்திலேருந்து அவருக்கு பொருளாதார விருத்தியும் நல்லாயிருக்கும், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் ஜென்ரலாக குரு பயிற்சி பலன்கள்லாம் பத்திரிகையில் படிச்சிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, 10ல் குரு வந்ததுன்னா தொழிலில் கவனம் தேவை, அப்புறம் வந்து போக்குவரத்தில் சூதானமாக இருங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. வாழ்க்கையை வந்து பகவான் வந்து வாழ்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காரு, தவிர எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கெல்லாம் இல்லை. அதனால் நீங்கள் எச்சரிக்கையெல்லாம் ஒன்றும் இருக்க வேண்டாம், கேஷுவலாக இருந்தாலே போதும். தொழிலில் நல்ல மாற்றம் தான் வரும். அந்த மாற்றம் வந்து உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுக்கான வலுவான ஒரு முன்னேற்றமாக இருக்கும். ஸோ கவலைப்பட வேண்டியதில்லை. அப்போ இந்த குரு பயிற்சி நல்ல பயிற்சி தான் உங்களுக்கு. ரெண்டாவது, இப்போ நடந்துட்டு இருக்க தசா புத்தி யோகமாக இருக்கனால என்ன காரணம்னா, சூரியன் புதன் சேர்ந்து நிற்கிறார். சூரியன் புதனும் சேர்ந்து சுகமோட்ச ஸ்தானம் பார்க்க காரிய வினோத வித்தை கனவித்தைக்கு அதிபனாவான்னா. இவர் படித்து தெரிஞ்சுக்கிட்டது கொஞ்சோண்டா இருக்கும், தன்னுடைய அனுபவத்தால் தெரிஞ்சுக்கிட்டது நிறையா இருக்கும். ஸோ அந்த அனுபவத்தை வெளியில் கொண்டு வர்றதுங்கிறதுனால இவருக்கு அந்த பேர் கிடைக்கும். இவர் ஒர்க்குக்கு ஏற்ற ரெகனைசேஷனுங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இவர் எதிர்பார்க்கலாம் கெரியரில். சரியா? ஏம்மா நான் இம்புட்டு நேரம் பேசி வச்சிருக்கேன், ஒரே வாரத்தில் தேங்க்ஸ்னு முடிச்சிட்டீங்க, அவ்வளோதானே?
வந்து இவரு வீடு வாங்கலாமா இப்ப அப்படின்னு கேட்டு சொல்லியிருக்காரு. ருசக யோகம்னு ஒரு யோகம் இருக்கு உங்க அத்தானுக்கு. அதாவது செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில நிற்கிறார். ஆட்சி பெற்ற நிலையில நின்னா ருசக யோகம், பஞ்சமகா புருஷ யோகத்துல ஒரு யோகம். ஸோ அந்த ருசக யோகம் பெற்றவர்களுக்கு எப்படி சொல்லணும்னா, நீங்க ஒரு இடத்துல இல்லை 2-3 இடத்துல சொத்து அமையணும்னு உங்களுக்கு யோகம் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளுக்குடையோ நாளில் உடஞ்சாமி பார்க்குமேனும் மறுவு வாக்கியனும் பொன்னோன் மண்ணு சுக்கரனும் கூடி தருநாளில் இருக்க நாளோன் தயவுடன் பார்க்குமேனும் திருவுள வாகனம் தான் சித்திக்கும் என்று சொல்ல. நான் நல்ல வாகன வசதி கிடைக்கணுன்ற மாதிரியான யோகம் சொல்லுன்னு சொல்லி வச்சிருக்கேன். அதனால இந்த ஜாதகத்துக்கு வந்து இந்த உங்க கணவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாகன வசதியும் கிடைக்கும், சொத்து சோமும் கிடைக்கும். நாடிய 4ஆம் தானம் நட்சுப ராசியாக தேடிய 4ஆம் கோளோன் சீரியருடனே கூடி பாடிய செவ்வாய்தானும் பதிந்திட அநேக கஷேத்திரம் கூடிய திரவியங்கள் குவிந்திடும் என்று சொல்லினா. அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க, வாடகை வாங்கணுங்கிற மாதிரியான யோகமெல்லாம் இருக்கு. ஒன்றும் கவலைப்பட வேணாம்மா, ரிலாக்ஸ்டா இருங்க. இந்த குரு பயிற்சி 10ல் வந்து நிற்கிறதுங்கிறதுனால அவரை தட்சிணாமூர்த்தியை மட்டும் கும்பிட சொல்லுங்க. உங்க ஊர்ல தட்சிணாமூர்த்தி இருக்காரா? ரைட்டு. தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை ஒரு நெய்தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க, போதும். வேற எதுவும் செய்ய வேண்டியதில்லை. நன்றிம்மா. அதாவது ஃபோன் பண்ணி லைவ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் வெப்சைட்டில் டிவி ஓடுது, ஆனால் சத்தம்லாம் வரல, வெறும் காற்று தான் வருது அப்படின்னு முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அப்போது அது க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க திருப்திக்கும் பேசி ஆகணும் இல்லையா, அதனால டைம் எடுக்க வேண்டியதாக போச்சு. கூடுமான வரைக்கும் 1 or 2 கொஸ்டினில் விட்டுட்டு அடுத்த காலருக்கு போனோம்னா நம்ம நிறைய நேயர்களை அட்டன் பண்ணலாம். ஏன்னா எல்லா நாடுகளில் இருந்தும் ட்ரை பண்ணுறாங்க இல்லையா, அதுவும் யூஎஸ்ல இருந்தெல்லாம் தூக்கம் முழிச்சு ட்ரை பண்ணுறாங்க. வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. சொல்லுங்க. நம்ம 2 பேரும் மாறி மாறி வணக்கமே சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சிங்கப்பூர்ல இருந்து. சொல்லுங்க சார். அங்க நல்லா ரன் ஆகுதா சார்? ஆமா, லாஸ்ட் டைம் வந்து இதே மாதிரி லைவ் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி அது வந்து ரன் ஆகுறதுல நிறைய இடைஞ்சல் இருந்ததுங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். பட் இந்த தடவை வந்து எல்லாரும் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஊரில் தான் 2G இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு மட்டும் ரன் ஆகலைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனிவே, சிங்கப்பூரில் எங்கே சார் இருக்கீங்க? ஓகே சார், ஓகே சார். சொல்லுங்கள் சார், உங்கள் கொஸ்டின் என்ன? சரி. சொல்லுங்க. இப்போ வந்து 2வது குழந்தைக்காக ட்ரை பண்ணுவோம் சார். ஒரு 4-5 மாசமா தள்ளி போயிட்டு இருக்கு. இப்போ ஊர்ல வந்து அவங்க பண்ணிக்குவாங்க. வந்துட்டு மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் மெடிக்கல் எடுத்துட்டு இருக்கோம். அடுத்த உத்தரவாதம் இருக்கா என்னன்னு தெரியல சார். சரி, இப்போ வந்து கன்சீவா இருக்காங்களா அவங்க? இல்லை சார், இல்லை சார். சரி, ஒன்றும் கவலைப்பட வேணாம். எனக்கு வந்து உங்கள் பையனுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் கொஞ்சம் கொடுங்க. பையன் வந்து 20/9/2010 பிறந்திருக்காங்க சார். எந்த டைம் சார்? டைம் தான் சார். டைம் எத்தனை மணிக்கு பிறந்தாரு? ஏங்க காலையிலேயே சாயங்காலமான அவங்கள கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க எங்க போயிருந்தீங்க? சரி, சரி, எந்த ஊர்ல சார் பிறந்தாரு உங்க பையன்? இருங்க சார், இந்த எடுத்துட்டு இருக்கேன். அவிட்ட நட்சத்திரம், கும்பராசிக்காரரா சார் இவரு? லக்னத்துல குரு உட்காந்துருக்காரு சார். இவங்கிட்ட ஒரு வேலை சொன்னீங்கன்னா நல்ல வார்த்தை சொல்லி அடுத்தவங்கள்ட்ட அந்த வேலையை வாங்குவானே தவிர வேலை செய்ய மாட்டான். இவங்க அம்மாவை இவங்க அப்பாவை கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஆமாப்பா, ரைட்ப்பா, ஓகேப்பா, நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுட்டு இவங்க அம்மாவோட முழுசா எடுத்து நிற்பான். முடியாது, என்ன செய்யலாம்ன்ற மாதிரி. இவர் கொஞ்சம் வேகக்காரரு. இந்த அம்மா வந்து மகன்கிட்ட மடங்கியதே ஆகணும்.
ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து ராகு தசையில் இவருக்கு குரு புத்தி நடந்துட்டு இருக்கு சார். ராகு 10ஆம் பாவத்தில், குரு உட்காந்துருக்கிறது லக்னத்திலேயே உட்காந்துருக்கிறார். ராகு தசை குரு புத்திங்கிறதுனால அடுத்த சகோதர வர்க்கம்ங்கிறது கண்டிப்பாக உண்டு இவருக்கு. இன்னொரு பையன் கிடைக்கும், அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு கிடைக்கும். இன்னும் 2 குழந்தைக்கு வாய்ப்பு இருக்குது சார். இப்போ நீங்கள் மெடிக்கலி டெஸ்ட் பண்ணிங்கனாக்கா வைத்தியம் கொடுப்பாங்க. வைத்தியம் கொடுத்தாங்கன்னா 2016 தான் கன்சீவ் ஆகிறதுக்கான அமைப்பு இருக்குது சார். ஆனால் நல்லபடியாக கிடைக்கும். அடுத்த ஆம்பளை பையன் கவலைப்படாமல் இருங்க. தேங்க்யூ சார். இப்போ நாங்கள் 2 பேருமே அந்த கடகராசியாக இருக்கிறதுனால அதனால ஜாதக பொருத்தம் இதெல்லாம் எப்படி சார் இருக்கும்? லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு. அப்பப்போ கணவன் மனைவி மேலே ஒரு சண்டைகள்லாம் வந்துருக்கும். அப்புறம் சண்டையே வரலன்னா எங்கனையே தப்பு இருக்குன்னு அர்த்தம் சார். சண்டை வந்தால் தான் அது குடும்பம். ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெரியல நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான். அஃப்கோர்ஸ் இதில் வந்து சார் பொதுப்படியாக பார்த்தோம்னா வந்து மனசுக்குள்ளார வந்து ஒரு சதுப்பு தன்மை இருந்துகிட்டே இருக்கு. இல்லை, அதாவது என்னென்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடகம் வந்து சந்திரனுடைய வீடு. சந்திரன் வந்து 15 நாளைக்கு வளர்வரையாக போயிட்டுருப்பார், 15 நாளைக்கு தேய்வரையாக போயிட்டுருப்பார். அப்போ மாறும் மனோநிலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து இந்த சந்திரனுடைய அந்த அமைப்பு. இந்த மாறும் மனோநிலைங்கிறது வந்து அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக மனசு வந்து மாறிட்டே இருக்கும். ஒரு இடத்துல ஸ்டெபிலைஸாக நிற்க மாட்டீங்க. அதனால தான் சகிப்புத்தன்மைங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டே வெளியில் சொல்கிறீங்க. எது எப்படி எடுத்துக்கிட்டாலும் உங்கள் குடும்பம் சாஸ்வதமானது. கடைசி வரைக்கும் நல்லபடியாக கரையேறிடும், கவலைப்பட வேண்டாம். இந்த அது கூட சொல்கிறேன். ராகு தசை குரு புத்தி இல்லை சார், உங்களுக்கு பெண்டிங் வச்சுருப்பாங்க சார். இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பிஆர் கிடைக்கும் உங்களுக்கு. நன்றி சார், நன்றி. கொடுங்க. அம்மா வணக்கம்மா. நிறைய பேர் சொல்றாங்க ஒரே ராசியில 2 பேர் இருக்குங்க, லைஃப் வந்து எப்படி ஒத்துக்குது அப்படின்னு கேட்கறாங்க. இதனால எல்லாம் பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் கலச்சுடுவேன். அதாவது இப்போ நீங்கள் கேட்குறத வந்து இல்லை சொல்கிறேன். அதாவது இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியை உலகம் பூராமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால எல்லாத்துக்குமான பதிலாக சொல்லலாம் உங்களுக்கு. எப்படின்னா, கணவன் மனைவி 2 பேரும் ஒரே ராசியிலையோ அல்லது ஒரே நட்சத்திரத்திலையோ இருக்கலாமா அப்படிங்கிற பாயிண்ட் வரையில் ஒரு 9 நட்சத்திரம் மட்டும் ஒரே நட்சத்திரம் இருக்கலாம், பாக்கி நட்சத்திரம் இருக்கக்கூடாது. ராசி வந்து ஒரே ராசியாக இருக்கலாமான்னா தாராளமாக இருக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கல்யாணங்கிறது வந்து நீங்களோ உங்கள் அப்பா அம்மாவோ அல்லது உங்கள் மாமனார் மாமியாரோ அல்லது உங்கள் கணவரோ வந்து பார்த்து முடிவு பண்ணுறது அல்ல. மேரேஜ் மேட் இன் ஹெவன். திருமணங்கள் சிங்கப்பூரில் நிச்சயிக்கப்படவில்லை, சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. அப்போது இவருக்கு நீங்கள் தான் மனைவிங்கிறதும் உங்களுக்கு அவர் தான் கணவருங்கிறதும் பகவானால் எழுதப்பட்ட லிபி. அன்ன எழுதின எழுத்தை ஈசன் அழிச்சு எழுத மாட்டாருன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் வந்து அது எழுதப்பட்ட எழுத்து. அப்போது நம்மெல்லாம் வந்து அதுக்கு ஒரு கருவியாக இருந்து சேர்த்து வைக்கிறாங்களே தவிர, அதாவது பேரண்ட்ஸு மற்ற மேட்ரிமோனியல் சைட் உள்பட எல்லாமே வந்து ஒரு கருவியாக இருந்து வந்து அதை சேர்த்து வைக்கிறாங்களே தவிர, இந்த லைஃப் இவரோட தான், அவருக்கு லைஃப் உங்களோட தாங்கிறது உங்களுடைய டெஸ்டினி, எழுதி வைக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்படிங்கல நம்மளாம் மாற்றியெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. 2வது ஒரே ராசி, அதுவும் கடகராசியாக இருக்கிறதுங்கிறதுனால உங்கள் 2 பேர்த்துக்கும் பிரச்சனை வரும், பிரிவினை வரும், சண்டை வரும்னு சொல்கிறதுங்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. அதெல்லாம் கிடையாது. எது எப்படி எடுத்துக்கிட்டாலும் அந்த பிராப்தம்னு இருந்ததுன்னா, அதாவது உங்கள் ஜாதகத்திலையோ அல்லது கணவருடைய ஜாதகத்திலையோ உங்கள் 2 பேர்த்துக்கு இடையில பிரிவினை வரணுங்கிற மாதிரியான செட்டப் இருந்தால் மட்டும்தான் பிரிவினை வரும். மற்றபடி ஒரே ராசிங்கிறதுக்காக பிரிவினை எல்லாம் வராது. ஆனால் பிரசன்னத்தில் என்ன காமிக்குதுன்னா, உங்கள் 2 பேர்த்துக்கு இடையில எந்த சூழ்நிலையிலையும் பிரிவினை வராது. ஸோ கவலைப்பட வேண்டாம். இல்லைம்மா, இப்போ நான் இதுக்கு பதில் நான் சொல்லிட்டேன், அவர்கிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் மறுபடியும் அதே கொஸ்டினை கேட்டிங்கன்னாக்கும் போர் அடிச்சிடும். 2வது அடுத்தவங்களுக்கு வழி விடலாம்ல. இல்லைம்மா சொல்லிட்டேம்மா, இதுக்கு பதில் சொல்லிட்டேன். உங்கள் ஹஸ்பண்ட்டை கேளுங்க, அவர் சொல்லுவார். ஓகேம்மா, நன்றிம்மா. நிச்சயமாக உங்களுக்கு நிச்சயமாக 100% எந்த பிரச்சனையும் இல்லை, கவலைப்படவே வேண்டாம்.
இல்லைம்மா, இதுக்கும் பதில் சொல்லிட்டேன். அவர் கேட்ட கேள்வியை நீங்கள் அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா. நீங்கள் விட்டுருங்க, இன்னொரு காலை சந்திப்போம். ஓகேம்மா, நன்றி. மனசே வர மாட்டேங்குது பாருங்க. அவர் தான் இப்போ கேட்குறாரு. அவர் கேட்ட கேள்வி அதே கொஸ்டின் பேப்பரை மறுபடியும் எடுத்துகிட்டு வர்றாங்க பாருங்க. வணக்கம், சொல்லுங்கள் சார். சரி, குரு பயிற்சியில் ரைட்டு சார். சார், அது எப்படி சாத்தியப்படும்? இருங்க வரேன். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 23 7 இந்த வந்துட்டே இருக்கேன். 1970. டைம் சொல்லுங்க. ஏஎம்மா பிஎம்மா சார்? ஏஎம் மதுரை. சார், நம்ம இது வீடியோ வந்து பிரேக் ஆகாம ஓடுதா சார் சிங்கப்பூர்ல? ரைட் சார். உங்களோடது வந்து லக்னம் வந்து மிதுன லக்னம், ராசி மீன ராசி, நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வருது. கரெக்ட் தானே? சுக்கிர தசையில் இப்போ சுக்கிர புத்தியில் இருக்கீங்க நீங்கள். சுக்கிரன் 12க்கு உண்டானவர். அதே மாதிரி பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய 5ஆம் பாவாதிபதி. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு தொழில் சுயமாக சொந்தமாக தொழிலில் போயிட்டுருக்கணும். நீங்கள் வேலைக்கெல்லாம் இல்லை. நீங்கள் ஒரு முதலாளி, 10 பேர்த்துக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரியான முதலாளி. அப்படிங்கல அந்த இடத்த விட்டு நீங்கள் இடம் மாறி வர்றதுக்கான அமைப்பெல்லாம் கிடையாது. உங்களுக்கு 2 பக்கமுமே கால் இருக்கும், 2 பக்கமே தொழில் இருக்கும், 2 பக்கம் வருமானம் இருக்கும். அது மாதிரியான அமைப்பு பகவான் அந்த வகையில் நல்லபடியாக பண்ணியிருக்காரு. ஏன்னா உங்களுக்கு லக்னத்தை குரு பார்க்குறாரு. ரெண்டாவது வந்து இந்த குரு பகவானுடைய பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிம்மத்தில் வந்து சுக்கிரனும் கேதுவும் உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துக்குள்ளே இப்போ குரு வர்றார். அசுர குருவான சுக்கிரனோட தேவகுருவான பிரகஸ்பதி சேர்றதுங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதாவது கொள்ளுனர் குருவும் வெள்ளி, குருனா தேவகுரு பிரகஸ்பதி, வெள்ளினா சுக்கிரன். கொள்ளுனர் குருவும் வெள்ளி கூடிட பிறந்த பாலன், தெள்ளிய வித்தையோடும் சீருரு மனையாளோடும் ஒள்ளிய குணங்கள் செல்வம் ஓங்கிடும் தனமும் கீர்த்தி உள்ளவன் என்று மிக்க உரைத்திடு உலகின் ஒருக்கேன். அப்போ பொருளாதார விருத்தியும் தொழில் விருத்தியும் நல்லா இருக்கும் இந்த வருஷத்தில். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் புதுசாக நிறைய கான்ட்ராக்டுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த குரு வந்து கேதுவோட சம்மந்தப்படுறாரு. குரு வந்து தேவகுருங்கிறது வந்து பாசிட்டிவான முழு சுபகிரகம். அவரோட வந்து ஞான மோட்சகாரகனான கேது சம்மந்தப்படுறதுனால, அதாவது குருவும் கேதுவும் சேர்ந்து நிற்கிறதுங்கிறது ஒரு வலுவான அமைப்பு. அப்போது நிறைய கோவில் குளம் போகிறது, புண்ணிய தீர்த்தமாதல், புகழ் சிறு கோயிலாதல், நன்னிய குளங்களாதல், அது மாதிரி கோவில் குளம் போகிறது, தீர்த்த யாத்திரை போகிறது, ஸ்தல யாத்திரை போகிறது, கோவில்களுக்கு நிறைய செலவு செய்கிறது. கோயிலுக்கு குடம்லாம் கொடுத்தீங்களா சார்? அது மாதிரி நிறையா கோயில்களுக்கு வந்து நிறையா கைங்கரியங்கள்லாம் பண்ணுறதுங்கிற மாதிரியான வேலைகள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நடக்கும் சார். நிறையா விஷயங்கள் நடக்கும், அதாவது பாசிட்டிவாக நடக்கும். ஆனால் நீங்கள் செட்டில் ஆகிறதுங்கிறது வந்து உங்களோட ஏஜ்டு பீரியடில் வேணால் இங்கே வந்து செட்டில் ஆகலாமே தவிர, மற்றபடி பிஸ்னஸ் இப்போ வந்து ஓடுற வம்ப மிதிக்கிற வயசுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்க டைம் இன்னும் வேகமாக தான் போகும். அப்படி பார்த்தா பூர்வீகம் மதுரை இல்லை, மதுரை பக்கம் வேலையே இல்லை. வாங்க மதுரை பக்கம் வந்தால் மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வண்டியை பிடிச்சி கிளம்பிட வேண்டியதான் அடுத்து. பார்ப்போம் சார், இந்த மாதம் எண்டில் இல்லாட்டி அடுத்த மாதம் ஃபஸ்ட்டுக்கு வரலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நேர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவேளை எடுத்துக்கிடுவோம். ஏன்னா 1 hour ஆச்சு இல்லையா? நானும் 1 hour கேமரா முன்னாடி உட்காந்துட்டேன். கொஞ்சம் ஒரு சின்ன கேப் எடுத்துட்டா நல்லாயிருக்கும். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பின் மீண்டும் நமது குரு பயிற்சி சிறப்பு நேரலை நிகழ்ச்சி.